பெதஸ்தா மிஷன் ட்ரஸ்ட் வழங்கும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட கடந்த வாரத்தில் நம்முடைய 6 வருஷம் டிவி ஊழியம் முடிந்து இயேசு இன்று அற்புதம் செய்கிறார் தொலைக்காட்சி ஊழியம் 6 வருஷம் முடிந்து 7வது வருஷத்துக்குள்ள பிரவேசித்திருக்கிறோம். அதற்காக உண்மையிலே ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டும். இந்த 7வது வருஷம் இந்த ஊழியத்தை கர்த்தர் இம்மட்டும் அவரே நடத்தி கொண்டு வருகிறார். அதான் சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு காஞ்சிபுரத்தில் எங்களுடைய சபை ஒரு சின்ன சபை தான். அந்த சபையின் மூலமாக இன்றைக்கு இவ்வளவு பெரிய காரியத்தை தேவன் செய்கிறார் என்றால் இது எங்களால் முடிந்தது, எங்களால் அல்ல, தேவனாலே. தேவனே செய்கிறார். இப்போ இந்த நாட்களில் நாம் பார்த்து கொண்டு வருகிற வசனம், அந்த வசனத்திற்கு ஏற்றது போல என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னா அது உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று தான் சொல்ல முடியும். ஒன்றுமில்லை. ஆண்டவரால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமில்லை. அவர் தான் இதுவரைக்கும் அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட நாம் பார்க்குற அதே வார்த்தை என்ன தெரியுமா? பாருங்க, மாம்சமான யாவருக்கும் தேவனாய் கர்த்தர் அதான் சொன்னார். அடுத்தால என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு என்ன பதில்? 32:17 வாசிக்க கேட்கலாம். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இப்போ ஆண்டவர் கேட்டாரு, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு கேட்டார்ல. இப்போ நீங்கள் சொல்லணும், உங்களுக்கு முன்னால என்ன சூழ்நிலை, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று நான் 100க்கு 100 நம்புகிறேன், 100க்கு 100 விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசம்தான் பெரிய காரியங்களை செய்யும். அந்த விசுவாசம். ஒரு நிமிஷம் இந்த வசனத்துக்காக ஜெபிப்போமா? பரலோகத்தின் தேவனே, இந்த வசனத்தின் மூலமாக நீர் ஆண்டவரே எங்களோடு பேசும். ஆண்டவரே, அவளோடு இந்த தொலைக்காட்சி முன்பதாக அமர்ந்திருக்கிற அநேகரை பார்க்கிறப்பா. இந்த செய்தியை தொலைக்காட்சியிலையும் யூடியூப்லேயும் இன்னும் பெனில் டிவிலையும் தேவனுடைய வார்த்தை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே ஆசீர்வதியும். உங்களுடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். இந்த வசனத்தின் மூலமாக பிள்ளைகள் பேசும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவர்களுக்கு அற்புதம் நடக்கும்படியாக செபிக்கிறேன். அற்புதம் நடக்கும்படியாக செபி. தொடர்ந்து உடைய நாமத்தை மயப்படுத்தும். கிருபை தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இப்போ பாருங்க, இங்கே சொல்லும்போது அவர் சொல்லுகிற வார்த்தை கர்த்தாவே, கர்த்தராகிய ஆண்டவரே. பாருங்க, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும், அவருடைய மகாபலம். அவர் கேட்டார், என்னால் அதிசயமான காரியங்கள் செய்ய உண்டோ? என்னால் செய்யக்கூடிய அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்டார்ல. அதுக்கு தாங்க பாருங்க, உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த தேவனுக்கு உங்க முன்னால் இருக்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனையா? அதை அவரால் செய்ய முடியும் என்று நீங்க விசுவாசிங்க. அப்படியே மகிமை நீங்க பார்க்க போறீங்க. ஆண்டவரே உம்மால செய்ய முடியும், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று நான் விசுவாசிக்கிறேன் அப்படி சொல்லி பாருங்க. ஒருவேளை சரீரத்தில் பலவீனமா, கட்டியா, ஏதோ ஒரு வியாதியா, எல்லாவற்றையும் தேவன் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை வருது, காரணம் இல்லாத சண்டை, ஒரு சமாதானமே இல்லை, ஒரு நிம்மதியே இல்லை, இப்படியெல்லாம் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை விடுவித்து உங்களுக்கு அற்புதம் செய்கிறவர் தான் இந்த ஆண்டவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லணும்.
அவர் உண்டோ, என்னால் செய்யக்கூட அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு அவர் கேட்குறாருன்னா நீங்கள் சொல்லணும், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. இல்லை. கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம், பேதுருவை பற்றி அவர் சொன்னார். என்ன சொன்னார்? லூக்கா 5ஆம் அதிகாரம், திரும்பவும் அந்த லூக்கா 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் திரளான மீன்களை பிடித்த நிமித்தம் அவனுக்கும் அவனோட கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடினால் அப்படி சொன்னான். பாருங்க, அவர் சொன்னாரு, பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, பாவியாகிய மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும். ஏன் அப்படி சொன்னார்னா, அப்படிப்பட்ட ஒரு அதிசயம். ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றுமாகப்படலை. ஆனால் இப்போ பார்க்குற காரியம் என்ன தெரியுமா? பெரிய அதிசயம் நடக்குது. அதுதான் பாருங்க, இப்போ 9வது வசனத்தில், அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடினால் அப்படி சொன்னான். ஆச்சரியம். பிரமிப்புன்னு சொல்லும்போது ஆச்சரியம், ஒரு ஆச்சரியம். அதுதான் அதிசயம். அதிசயம் நடந்ததுனால அவங்களால என்ன சொல்றோன்னு தெரியல. அடுத்த வசனத்தை வாசி கேட்கலாம். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபுதேயின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். பாருங்க, பயப்படாதே, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷர்களை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றா. இதுவரைக்கும் மீனை பிடிச்சிட்டே இருந்தாரு. இனி நீ மீன் பிடிக்க போறதில்ல, மனிதர்களை பிடிக்கிறவளா மாற்ற போறேங்கிறார். எவ்வளவு ஆச்சரியமான காரியம் பார்த்தீங்களா? நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய். முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படலை என்று சொல்லுகிற அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த அதிசயமான காரியம். இப்ப பேதுரு சொல்லலாம், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லிட்டு அவர் என்ன பண்றார் தெரியுமா? அடுத்த வசனத்துல, அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஆமா, இப்ப இங்க என்ன சொன்னாங்கன்னா, படகுகளை கொண்டு போய் கரையில விட்டுட்டாங்க. இனிமே படகு நமக்கு வேண்டாம். பாருங்க, செய்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஆண்டவருக்கு பின் செல்கிற ஒரு பெரிய ஒரு அதிசயமான காரியம். அப்போ இப்போ ஏன் ஒரு பின் சொல்கிறார் தெரியுமா? ஆண்டவர் கேட்டார், என்னால் செய்யக்கூடிய அதிசயமான காரியம் ஒன்று உண்டான்னு கேட்டார். ஆனால் அதுக்கு இங்கே என்ன சொல்கிறார் தெரியும்? உம்மாலே, இயேசுவே, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. இந்த டிவிக்கு முன்பதாக உட்காரும்போது நினச்சிருக்கலாம், இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் இவ்வளோ பெரிய காரியம் நடக்குமா? நமக்கு எந்த பிரச்சனை, சாதாரண பிரச்சனைலாம் பரவாயில்ல, கோடிக்கணக்கான கடன் இருக்குதே, அல்லது இந்த வியாதி இப்படிப்பட்ட மரணத்துக்கு ஏதுவான வியாதி ஆச்சுதே, இதெல்லாம் அதிசயம் நடக்குமா? இப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அங்கேயும் நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம் பாருங்க, தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று நீங்கள் அறிக்கை செய்து ஜெபம் பண்ணி பாருங்க, அந்த வார்த்தை விசுவாசித்து பாருங்க, உடனே அற்புதம் நடக்கும். உடனே அற்புதம் நடக்கும். மனுஷனால் கூடாதது தேவனாலே கூடும். ஆமருமையானவர்களே, எத்தனையோ காரியங்கள். எங்கள் சபையில் ஒரு விசுவாசி இருக்கிறாங்க. அவங்க கேன்சர் வந்து டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க, இன்னும் 3 மாதம்தான் நீங்கள் உயிரோடு இருப்பீங்க சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு அம்மா வந்து சொல்கிறாங்க, அந்த ஊரில், அது வந்து வெங்கச்சேரி, அந்த ஊரில் காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தாண்டி. அப்போது ஒரு அம்மா சொல்கிறாங்க, ஐயா, அவங்க பேர் ராணி பிழைக்க மாட்டாங்களாம், டாக்டர் சொல்லிட்டாங்க, 3 மாதம் தான் டைம் கொடுத்துருக்காங்களாம், முடிஞ்சால் நீங்கள் போய் ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னாங்க. இல்லை, கண்டிப்பாக நான் சிஸ்டரை பார்த்து ஜெபம் பண்ண போகிறேன், நம்ம ஜெபிக்கிறேன்னு சொன்னேன். அப்போ நான் ஜெபிக்க வர்றேன்னு சொன்ன உடனே அங்கே ஒரு பிரதர் வேலை பார்த்துருந்தாங்க, பிரதர் சந்திரன் சொல்லிட்டு. அப்போ அவங்க மற்ற பேஷண்ட்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அவர் பாஸ்டர் வர்றாரு, நிச்சயமாக ப்ரேயர் பண்ணால் அற்புதம் நடக்கும்னு சொல்லி எல்லா பேஷண்ட்டும் வந்திருக்காங்க. நான் போய் பார்க்குறேன், இவங்களுக்கும் ஜெபம் பண்ணுறேன். நிறைய பேருக்கு அன்னைக்கு ஜெபம் பண்ணி அவங்க என்ன வச்சுருந்தாங்க ஜெபம் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன்.
நடந்தது என்ன தெரியுமா? 3 வாரத்தில் இவங்க சுகம் பெற்று வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ என்ன சிஸ்டம் சொல்லி கேட்டால், ஐயா நீங்கள் அன்றைக்கி ஜோம் பண்ணிட்டு வந்தீங்க, அதில் எங்கள் கூட அந்த வார்டில் இருந்த நிறைய பேர் சுகம் பெற்று போயிட்டாங்க அப்படின்னாங்க. காரணம், அற்புதம் செய்கிறவர் இயேசு. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இல்லை. அதிசயம் செய்கிறவன். கேன்சர்லேருந்து சுகம் பெற்று இன்னைக்கு வரைக்கும் எங்கள் சபையில் சாட்சியாக இருக்கிறாங்க. 20 வருஷத்துக்கு மேலே, டாக்டர் 3 வருஷம் தான் சொன்னாங்க, 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, வாரம் ஆராதனைக்கு வர்றாங்க. அப்போ இதுதானே அதிசயம், இதுதான் அதிசயம். அப்போ டாக்டர் சொன்னது தவறா? டாக்டர் சொன்னது கரெக்டு, அவங்க சொன்னது கரெக்டு. ஆனால் அதை மாற்றுகிறவர் நம்முடைய தேவன். அவர் தான் அதிசயங்களை செய்கிறவர். அவர் தான் என்னால் செய்யக்கூட அதிசயமான காரியம் ஒன்று உண்டோன்னு கேள்வி கேட்டார்ல, அந்த வார்த்தை ஏன் அப்படி கேட்டார்னா, உங்களுக்கு விசுவாசம் இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்லணும், உம்மாலே செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை, என் முன்னால் இருக்கிற இந்த பிரச்சனை இது மாறும் என்ற விசுவாசிக்கிறீர்கள். விசுவாசித்து பாருங்க, தேவனுடைய மகிமை காணப்படும். பேதுரு மூலமாக அநேக அற்புதங்களை இயேசு செய்திருக்கிறார். சொன்னார்ல, மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவன் சொன்னார். அதில் நடந்த ஒரு அற்புதம் பாருங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோபா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தெற்கான ஒன்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தால், அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டிருந்தாள். பாருங்க, இங்க என்ன நடக்குது? யோப்பா பட்டணத்துக்கு போயிருக்கிறாரு பேதுருக்கு ஆண்டவர் என்ன பட்டம் கொடுத்தார் தெரியுமா? மனுஷரை பிடிக்கிறவளாய் இருப்பாய். இதுவரைக்கும் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தா ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன். ஆனால் இப்போ என்ன செய்யறாரு? மனுஷர்களை பிடிக்கிறவளாய் இருப்பாய் என்று வாக்கு கொடுத்தார்ல. இப்போ என்ன நடக்குது? யோப்பா பட்டணத்திலே கிரேக் பாஷையிலே தொற்கால் என்றும் அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருள்ள ஒரு சீசி இருந்தாள். யோப்பா பட்டணத்தில் ஒரு சீசி இருக்கிறாள். இவர் அங்கே போறாரு. அவள் எப்படிப்பட்டவன்னா, அவள் நற்கிரியைகளையும் நல்ல கிரியைகளை செய்கிற ஒரு தபித்தாள். நல்ல கிரியைகளை செய்கிற தபித்தாள். என்னைக்குமே நல்லது செய்தால் மற்றவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச நல்லது தாங்க செய்யணும். நற்கிரியைகள் செய்யணும், தீமை செய்யக்கூடாது. யாருக்கும் நம்ம தீமை செய்யக்கூடாது. நீங்கள் தீமை செய்யலைங்கிற அந்த காரியம் வெளிப்படுது பாருங்கள், அதான் நற்கிரியை. நீங்கள் செய்கிற நற்கிரியைகள். இவள் நற்கிரியைகளை செய்து வந்தால், அது மட்டுமல்ல தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். நற்கிரியை, உன்னுடைய நற்கிரியை. ரெண்டாவது தர்மங்களை, ஏழைகளுக்கு தர்மங்களை செய்து வந்தாள். அப்படிப்பட்ட ஒரு சீசி என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தால் அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். பாருங்க, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. விசுவாசிக்கணும். அந்த சீசி என்ன செய்தாங்க தெரியுமா? மரணம் அடைந்து விட்டாள். மரணம் அடைந்த உடனே அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். மரணம் அடைந்தவர்கள் அடுத்தால் என்ன செய்ய வேண்டும்? அடக்கம்தான் பண்ணணும். ஆனா இங்கே நடக்கிற ஒரு பெரிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அவளை குளிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அங்கே நடந்த சம்பவம், யோப்பா அங்கே இருக்கிற மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? 38ஆம் வசனம். யோபா பட்டணம் லீத்தா ஊருக்கு சமீபமானபடினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் தங்களிடத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவரிடத்திற்கு அனுப்பினார்கள். பாருங்க, இப்ப பேதுருக்கு அழைப்பு வருது. பேதுருக்கு அழைப்பு வந்த உடனே பேதுரு என்ன பண்றாரு? அங்க போயிட்டு அங்க அவருக்கு அழைப்பு கொடுத்தோன்னு பேதுரு வேகமா வராரு. வந்து என்ன நடக்கு? 39ஆம் வசனம். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும்
அழுது தெற்கால் தங்களுடைய கூட பாருங்க, அவளை குறித்து என்ன சொல்றாங்க தெரியுமா? நல்ல செய்திகளை சொல்றாங்க. நற்கிரியைகளை செய்து வந்தாள். பேதுருக்கு அழைப்பு வந்தது. ஐயா, தொர்காள் மரித்து விட்டாள், தொர்காள் மரித்து விட்டாள். பேதுரு மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக தேவன் அவருக்கு ஒரு விசேஷித்த ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாருங்க. அந்த அபிஷேகத்துல தான் அவர் ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார்கள். பேதுருடைய நிழல் பட்டு அநேகர் சுகம் பெற்றார்கள். அப்படிப்பட்ட அற்புதம் நடக்க காரணம் என்ன தெரியுமா? அவர் அதிசயங்களை செய்கிறவர். அது மாத்திரமல்ல, இவர் நம்முடைய தேவன் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசித்தார் என்று சொல்ல அறிந்து கொள்ளணும். பேதுரு விசுவாசித்தார். இப்ப அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க தெரியுமா? அழுது தொர்காள் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் என்ன செய்தாங்க தெரியுமா? அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். ஐயா, தொர்காள் நல்லவங்க, தான தர்மங்கள்லாம் செய்தாங்க, நற்கிரியெல்லாம் செய்தாங்க. வியாதிப்பட்டு இப்படி மரித்து போவாங்க நாங்கள் நினைக்கலையா. எல்லாரும் சூழ்ந்திருந்து அழுறாங்க. சில வியாதிப்பட்டு பொழைச்சிருவாங்கன்னு நினச்சோம், ஆனால் இறந்து போனாங்களே, என்ன செய்வது? ஆனால் இந்த நேரத்தில் இந்த பேதுரு செய்த வேலை பாருங்க. 40வது வசனத்தில் பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி, தபித்தாலே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அற்புதம் நடக்கிற அதிசயம். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? அதான் நடந்தது. தபித்தாளுக்கு நடந்த காரியம். இந்த தொர்காள் தான் தபித்தாள். நடந்த காரியம். பேதுரு என்ன பண்ணா தெரியுமா? எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணி, எப்போ எந்த காரியம் உங்க வாழ்க்கையில அதிசயம் நடக்கணுமோ நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க, அந்த ஜெபத்திற்கு நிச்சயமா பதில் உண்டு. முழங்கால் போடணும் அப்படின்னாலே நிறைய பேர் கஷ்டமா இருக்குது. ஆனா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வெற்றி கிடைக்குங்க. எங்க சபையில நடக்கிற ஒவ்வொரு மாசமும் நடக்கிற உபவாச ஜெபத்துல 1 மணி நேரம் முழங்கால் போடுவாங்க. நானும் முழங்கால் போடுவேன். 40 நாள் உபவாசம் இருக்கும்போது ஆண்டவர் சொன்னா 3 மணி நேரம் முழங்கால நின்ன. காரணம் என்ன? அந்த முழங்கால நிற்கிறதான வேளையில இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு வருகிறது. அதை தரிசனமாய்க்கா தேவன் எனக்கு வெளிப்படுத்தினாருங்க. தரிசனமானார். எனக்கு தரிசனமானா. அன்றைக்கு என்ன சொன்னாரோ அதெல்லாம் இன்னைக்கும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. பேதுரு அந்த வார்த்தை அப்படியே விசுவாசித்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணினா. அருமையானவர்களே, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயமான காரியம் நடக்கும். இன்றைக்கும் நடக்கும். ஒரு பிரச்சனையா, கஷ்டமா, வியாதியா, பிரச்சனை, ஏதோ ஒன்று காரியம். இப்போ முழங்கால் போட்டு ஜெபிக்கிறீங்களா? முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி பாருங்க, நிச்சயமா தேவன் அற்புதங்களை செய்வாருங்க. என்னுடைய சமையல் ஆரம்ப நாட்கள்ல அந்த கூரை போட்டிருக்குன்னு சொன்ன கூரை போட்டிருக்க நாட்கள்ல தரெல்லாம் கரடு முரடா இருக்கும். அப்போ இந்த உபவாச ஜெபத்தில் என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த கரடு முரடான அந்த இடத்துல கூட உபஜெபத்துக்கு வர்றவங்க அப்படியே முழங்கால நின்று அப்படியே நடப்பாங்க. நானும் முழங்கால நின்று நடந்து வருவேன் அந்த சபைக்குள்ள. அந்த கரடு முரடாக இருக்கும், ஆனால் சிவரெல்லாம் பிடிக்கக்கூடாது. அப்படியே முழங்கால நடந்து ஜெபித்தோங்க. அந்த ஜெபத்தினுடைய விளைவு தான் இன்றைக்கு இந்த பெதஸ்தா மிஷனுடைய ஊழியத்தினுடைய வளர்ச்சி. நாம ஜெபித்தா வெற்றி, ஜெபித்தால் அதிசயம் நடக்கும். பேதுரு என்ன பண்றாரு பாருங்க, எல்லாரும் வெளியே போங்க. காரணம் என்ன? என் தேவன் அதிசயம் செய்ய போகிறா. வெளியே போங்க, எல்லாரும் வெளியே போங்க. ஏன்னா இவங்க எல்லாரும் விசுவாசித்து அவரை கூட்டிட்டு வந்தாங்க. வந்துட்டாரு. வந்த பிறகு அந்த தபித்தாளுடைய நற்கிரியைகளை சொல்றாங்க. அவங்க எங்க கூட இருக்கும்போது என்னெல்லாம் செய்தாங்க தெரியுமா? அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். ஐயா, இதெல்லாம் செய்த ஒரு நல்ல ஒரு அம்மா, நல்ல ஒரு சீசி இன்றைக்கு இறந்து விட்டார்களே. இந்த செய்தி கேட்ட உடனே பேதுரு என்ன பண்றாரு தெரியுமா?
எல்லாரையும் வெளியே போக செய்து, சில நேரத்தில் நம்ம ஜெபத்திற்கு யார் தடையாக இருக்கிறாங்களோ எல்லாரையும் வெளியே போக சொல்லிடணும். நம்ம ஆண்டவரோடு முழங்கால் போட்டு ஜெபிக்க வேண்டாம், அவரோடு முழங்கால் போடணுங்க. நான் சில நேரத்தில் என்னுடைய ப்ரேயர் ரூம் மேலே இருக்குது, ப்ரேயர் ரூமுக்கு போனோன்னு சொன்னாக்கி வீட்டில் கூட சொல்லுவாங்க, அப்பா கரெக்டாக சாப்பாட்டுக்கு வந்துருங்க மத்தியானத்துக்கு அப்படிம்பாங்க. சரின்னு சொல்லிட்டு போவேன். 9 மணிக்கு நான் காலையில் 9-9:30 மணிக்கு போகணுன்னு சொன்னாக்கி பார்த்தீங்கன்னா அம்மா அவங்க சொல்லுவாங்க 1-1:30 வந்துருங்க சாப்பாட்டுக்குன்னு. ஆனால் நான் வர்றது பார்த்தீங்கன்னா 3-3:30 ஆயிரும். என்னன்னு சொன்னால் ஆண்டவரோடு தொடர்பு கொள்ள ஆரம்பித்ததுக்கு பிறகு நேரம் போகிறதே தெரியாதுங்க. அப்படி நம்ம தேவ சமூகத்தில் அவரோடு தொடர்பு கொள்ளும்போது நமக்கு ஒரு அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் அதிசயம். இந்த நாட்களில் நீங்கள் சொல்ல வேண்டியது பாருங்கள், தேவனாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி பாருங்கள், உங்கள் பிரச்சனை மாறப்போகுது. இப்போ அதுக்கு தான் இவர் சொல்கிறாரு, எல்லாரையும் வெளியே போய் சொல்கிறார். எல்லாம் சொன்னாங்கல்ல, எல்லாம் உள்ளே வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அதையே பேசிகிட்டு இருப்பாங்க. ஐயா இப்படி செய்தாங்க, அப்படி செய்தாங்க, இப்படி செய்தாங்க, அழுவாங்க. அப்போ இவருக்கு ஜெபிக்க முடியாது. அதனால எல்லாரும் என்ன பண்ணிட்டா தெரியுமா, வெளியே போய் சொல்லிட்டாரு. தனித்து ஜெபிக்கிறாருங்க. வெளியே போய் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் பாருங்க புறமாய் திரும்பி ஜெபம் பண்ணாரு. சிசி தபித்தா பிரேதமாக இருக்கிறாங்க. மரித்தவர்களை உயிரோடு எழுப்புவதற்கு தேவன் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறாருங்க. உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எங்கே அவர் பிரேதத்தின் பாருங்க பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாலே எழுந்திரே என்றா. சத்தத்தில் எவ்வளவு வல்லம் இருக்கு பார்த்தீங்களா? அதிசயம் செய்கிற தேவன். உம்மாலே செய்யக்கூட அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி பேதுரு விசுவாசித்து சொன்னாரு, தவித்தாலே எழுந்தரே. அந்த வார்த்தையின் வல்லமை மரணத்தை ஜெயித்து அவர் எழும்புறாங்க பாருங்க. உடனே அந்த அம்மா அந்த சீசி என்ன பண்ணாத, நம்ம தவித்தால் எழுந்திரு சொன்ன உடனே அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். மரித்து போன ஒரு பாருங்க தபித்தாளை, மரித்து போன ஒரு தொற்காலை எழுப்பின அந்த இயேசு இன்னைக்கு உங்க நடுவில் இருக்கிறார். உங்களுக்கு அதிசயங்களை செய்ய போகிறார். நீங்க விசுவாசிக்க வேண்டும். எவ்வளவு பெரிய காரியங்களை செய்யறாரு தெரியுமா? எல்லாரும் பாருங்க, நீங்க 37 வசனத்தில் பார்க்கும்போது, மரணம் அடைந்தால் அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தினார்கள். கிடத்தப்பட்ட அவர்கள் இப்ப என்ன செய்யறாங்க தெரியுமா? தபித்தாலே எழுந்திரு என்றா. அந்த வார்த்தை கேட்டவுடனே அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? இப்போ நீங்க சொல்லணும், என் தேவனாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமல்ல. அப்ப சொல்ற மட்டுமல்ல, முதல்ல விசுவாசிங்க. முழங்கால நின்று அந்த காரியத்திற்காக ஜெபிங்க. நிச்சயமா இயேசு உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். அடுத்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவானையும் விதவையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். உயிருள்ளவளாக எல்லாருக்கும் முன்னால. கேள்வி என்ன தெரியுமா? மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்யக்கூட அதிசயமான காரியம் உண்டு. அதான் கேள்வி. சரியா? அதான் கேள்வி. ஆனா அந்த கேள்விக்கு ஒரு பதில் என்னன்னா, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசித்து இங்கே மரித்தவள் உயிரோடு எழும்பி இருக்கிறார். இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, அங்க இருக்கிற பாருங்க, அவளை கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தினார். பேதுருடைய காரியங்களை பார்த்தீங்களா? எது முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறதோ அதை புதுசாக தேவன் ஆரம்பித்து உயிர் கொடுத்து அவர் சாட்சியாக நிறுத்துகிறார். பாருங்க, அது 42 வசனத்தில் பார்க்கும்போது, இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்து அப்பொழுது அநேக கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயினார்கள். அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக ஆனார்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்கிற, இந்த வார்த்தை விசுவாசிக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் கூட இயேசு அப்படிப்பட்ட அற்புதம் செய்ய போகிறார். நம்புறீங்களா? நம்புறவங்க அப்படியே கண்களை மூடுங்க பார்க்கலாம்.
கண்களை மூடி ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தை சொல்லுங்க, உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று நான் இப்பொழுது விசுவாசிக்கிறேன். இப்பமே நீங்கள் விசுவாசிக்கும் போது அற்புதம் நடக்க போகுது. இன்னைக்கு அற்புதம் நடக்க போகுது. அன்றைக்கு பேதுரு மூலமாக கர்த்தர் அற்புதம் செய்தார் அல்லவா? இன்றைக்கு இயேசு நடுவில் நிற்கிறார். இயேசு நடுவில் நின்று, மகளே திடன்கள், நீ வியாதி உள்ளவள் அல்ல, உன் வியாதியை உன்னை விட்டு விலக்கிட்டே அப்படிங்கிறாங்க. உனக்கு கேன்சர் இல்லை, கேன்சர் உன்னை சுகமாக்கிட்டேன் அப்படிங்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் சொல்லணும், உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை, நான் விசுவாசிக்கிறப்பா. 100க்கு 100 அப்படியே நான் விசுவாசிக்கிறேன். முழுமையா நான் நம்புறப்பா. மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள், குடும்பம் கைவிட்டு விட்டது, பிள்ளைகள் கைவிட்டு விட்டார்கள். ஆனாலும் கைவிடாத தேவன் உங்களை கரம் பிடித்து, யார் உங்களை அவ்வளவுதான் மரித்து போவார்கள் சொன்னார்களோ அவர்களுக்கு முன்பதாக உயிருள்ளவர்களாய் கர்த்தர் உங்களை நிறுத்தி அவர் சாட்சியாக வைக்க போகிறார். நன்றிப்பா. இந்த வேளையில் நீங்களுடைய பிரசன்னை இறங்கி கொண்டிருக்காக நன்றி. இந்த வல்லமை இறங்கி கொண்டிருக்காக நன்றி. இந்த பிள்ளைகளை சுகமாக்கி கொண்டிருக்கிறீங்க, அதுக்காக நன்றிப்பா. அநேகரை சுகமாக்கி கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரே, கட்டிகள் மறைந்து கொண்டிருக்கிறதுப்பா, வியாதி உள்ளவர்கள் சுகமாக்கிக்கிறீங்கப்பா, அதற்காக நன்றி கர்த்தாவே. மரணத்தை ஜெயித்த தேவன் இன்றைக்கு ஒரு அதிசயம் செய்ய போறதுக்காக நன்றி. நீங்க அதிசயமானவர், அதிசயமானவர். ஆமாண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம், அதிசயங்களை செய்வீர் என்று விசுவாசிக்கிறப்பா. எப்பேற்பட்ட சூழ்நிலை, என்ன பிரச்சனை, என்ன வியாதி, என்ன கஷ்டம், என்ன கடன் பிரச்சனை, அது எதுவாக இருந்தாலும் எல்லாம் மாற்றிவிடும். இன்றைக்கு தேவை பெற்றுக்கொள், விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இயேசு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. இயேசு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காருங்க. அவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள், அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, சுகமாக்கி கொண்டிருக்கிறீங்கப்பா. இயேசு இன்று அற்புதம் செய்றீங்க. அநேகர் சுகம் பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. அதிசயம் நடக்கிறதுக்காக நன்றி கர்த்தாவே ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாமும் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த செய்தி மூலமாக பிள்ளைகள் தொடப்பட்டிருக்காங்க, அதுக்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தர் கிருபை வழி நடத்தும், பாதுகாத்துக்கொள், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை ஆசீர்வதிப்பா. இந்த செய்தி நீ கேட்டிருக்கிறீங்க. தபித்தாளை எழுப்பினது போல தேவன் உங்கள் மூலமாக அநேகரை எழுப்பி நாம் மையப்பட போகுது. நீங்கள் சொல்லுங்கள், உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் அற்புதம் பெற்றிருப்பீங்கன்னு சொன்னால் கீழே உள்ள அந்த ஃபோன் நம்பருக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்களும் உங்களோடு சேர்ந்து நாங்கள் ஜெபிப்போம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கிட்டத்தட்ட 3 பேர், நான் எல்லாம் 3 பேர் ப்ரேயர் சென்டரில் ஃபோன் எடுக்கிறாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், அவங்க எடுத்து பேசுவாங்க. அவங்கள்ட்ட என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுங்கள், என்னோட தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண்கள் 9566954983 மற்றும் 6374334482. எங்கள் மின்னஞ்சல் முகவரி bmttvministries@gmail.com. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.